नमस्ते। राष्ट्रभाषा दूसरा पत्र सेकेंड पेपर कहानी फर्स्ट वन परीक्षा परीक्षा परीक्षे तेरु कहानी का सारांश लेखक परिचय எழுத்தாளோட அறிமுகம் परीक्षा कहानी का लेखक प्रेमचंद जी हैं। सरदार सुजान सिंह रियासत देवगढ़ के दीवान थे। बुढ़ापे और असमर्था के कारण उन्होंने राजा साहब से दीवान पद से मुक्त कराने की विनती किया। राजा साहब उन्हें मुक्त करना नहीं चाहते थे। राजा ने भी अंत में उनके बदले योग्य दीवान चुनकर देने की शर्त रखें। परीक्षा कहानियुடைய எழுத்தாளர் பிரேம்சந்த் ஜி। சர்தார் சுஜான் சிங் அப்படின்றவர் ரியாசத் தேவ்கடுக்கே தீவான் தே தேவ்கடுன்றது ஒரு குட்டி ஊர், அந்த ஊரோட தீவான் மந்திரியாக இருக்கிறாரு। புடாப்பே வயசாயிடுச்சு, அவர் அசமர்தா சமர்துனா முடியும் நம்மளால், அசமர்துனா முடியாது, அவருக்கு முடியாத காரணத்தினால உன்ஹோனே ராஜா சாஹப் சே ராஜாட்ட போய் தீவான் பத்து சே எனக்கு தீவான் பதவியிலிருந்து முக்து கரானே, நான் எனக்கு வேணாம், நான் ரிட்டையர் ஆகிடுறேன், நான் வேலை செய்ய முடியல அப்படி சொல்கிறார்। வின்த்தினா வேண்டுகோள் வைக்கிறார், ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு। ராஜா சாஹப் உன்கோ முக்து கர்னா நகி சாக்தே தே, அவருக்கு முக்தி கொடுக்க விரும்பலை, அதாவது அவர் ரிட்டையர் ஆகி வீட்டுக்கு போகிறதுக்கு இவருக்கு ராஜாவுக்கு மனசில் வேண்டாம், அவர் இருக்கணும் மந்திரியாகவே நினைக்கிறாரு। ராஜா நேபி அந்துமே அப்புறம் முடிவில் உன்கே பதிலே அவருக்கு பதிலாக யோக்கிய தீவான் நல்ல தகுதியான ஒரு மந்திரியை சுன்கர்னா தேர்ந்தெடுத்து செலக்ட் பண்ணி தேனைக்கு ஷர்து ரக்கே, ஷர்துனா ஆணையிடுறார், கட்டளை வைக்கிறாரு। विज्ञापन निकालना। दूसरे दिन देश के सभी प्रमुख समाचार पत्रों में इसका विज्ञापन निकला। आवेदक हृष्ट पुष्ट होना परमावश्यक है। आवेदक 1 महीने तक रियासत में रहेंगे। उनकी रहन सहन आचार विचार की जांच होगी। अंत में फल घोषित किया जाएगा। विज्ञापन निकलाना विளம்பரம் கொடுக்குறாங்க, வெளிவருது எப்படி? दूसरे दिन ரெண்டாம் நாள் देश के सभी प्रमुख ரொம்ப ஃபேமஸான சமாச்சார் பத்திரம் நியூஸ் பேப்பர்ஸு, முக்கியமான பேப்பரில் எல்லாமே இதனுடைய விளம்பரம் கொடுக்குறாங்க। ஆவேதக், ஆவேதக்னா அப்ளிகண்ட், விண்ணப்பதாரர் ஹிருஷ்ட் புஷ்டு, அதாவது புஷ்டி பைல்வான்னு சொல்லுவாங்க, நல்லா உடம்பு நல்லா திடகாத்திரமாக இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும்। அவசியக், பரமாவசியக்னா அதுதான் ரொம்ப ரொம்ப அவசியம்। ஆவேதக் 1 மहीने तक, அந்த விண்ணப்பதாரர் 1 மாதம் வரைக்கும் ரியாசத்துமே அந்த இடத்துலையவே அந்த ஊர்லேயவே வசிக்கணும், ரஹேங்கே। உன்கி ரஹன் பகன், அவருடைய வசிக்கிறது எப்படி அவர் நடந்துக்கிறாரு வசிக்கிறாருன்றதை பார்க்குறதுக்கு ஆச்சார் விச்சார், அவருடைய ஆச்சாரம் என்ன, அடுத்து விச்சார் அவருடைய தாட்டெல்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சு ஜான்ச் ஹோங்கி, ஜான்ச் அப்படின்னா டெஸ்ட் வைக்கிறாங்க, பரிசோதிப்பாங்க, சோதனை செய்வோம் அப்படி சொல்கிறாங்க। அந்துமே முடிவில் ஃபல் அதனோட ரிசல்ட்டை கோஷித் கியா, கோஷித்னா அறிவிக்கிறது, அப்போ யார் முடிவில் தீவானாக போகிறாங்கன்னு அறிவிப்போம் அப்படி சொல்கிறாங்க, அறிவிக்கப்படும்ட்டு। परीक्षा करना। इस विज्ञापन देकर देश के कोने कोने से सैकड़ों आदमी आवेदन के साथ देवगढ़ आ पहुँचे। एक दिन शाम के वक्त मैदान में हॉकी का खेल चल रहा था।
दीवान पद के कई उम्मीदवार खेल के बाद लौट रहे थे, तब रास्ते में एक बूढ़े किसान की गाड़ी नाले में फंस गई थी। बूढ़ा किसान से गाड़ी को बाहर नहीं निकाल पाया। वह सहायता के लिए इधर उधर देख रहा था, लेकिन किसी ने उन पर ध्यान नहीं दिया. பரீட்சா கர்னா பரீட்சை செய்கிறாங்க. எப்படி? இஸ் விஞ்ஞாபன் தேக்கர் இந்த விளம்பரத்தை பார்த்துட்டு நாட்டினுடைய கோனேனா கார்னர் மூலையிலேருந்து ஒவ்வொரு மூலையில் நாட்டினுடைய ஒவ்வொரு மூலையிலேருந்தும் சைக்கடம் அப்படின்னா நூற்றுக்கணக்கான மனிதர்கள் ஆவேதன் பத்ர கேசாத் அந்த விண்ணப்ப படிவத்துடன் தேவ்கடுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. ஏக் தின் ஒரு நாள் शाम के वक्त மாலை நேரத்தில் मैदान में ஹாக்கி கா கேல் சல் ரஹா தா ஹாக்கி விளையாட்டு நடந்துக்கிட்டு இருக்கு. दीवान पद के कई उम्मीदवार खेल के बाद அந்த தீவான் பதவிக்கு நிறைய விண்ணப்பதாரர்கள் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, அவங்க விளையாண்டதுக்கு பிறகு திரும்பி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒன்று விளையாடிருப்பாங்க, அடுத்து இன்னொன்று அந்த விளையாட்டை பார்த்துட்டு திரும்பி வந்துட்டுருப்பாங்க. தப்பு ராஸ்தேமே அப்போ வழியில் ஏக் பூடே கிசான் ஒரு வயதான விவசாயினுடைய வண்டி நாலேனா வாய்க்கால், அந்த கால்வாயில் வந்து ஃபன்ஸ் கயித்தி மாட்டிக்கிச்சு. அந்த வயசான தாத்தாவாக இருக்கிற விவசாயிக்கு காடிக்கோ பாகர் நகி நிக்கல் பாயா அவரால் வெளியே அதை எடுக்க முடியல. வகு சகாயதா கேலியே உதவிக்காக இங்கே அங்கே பார்த்து கொண்டே இருந்தார். லேக்கின் ஆனால் யாருமே அவரை கவனிக்கவே இல்லை. தியான் நகி தியே அவருக்கு வந்து யாருமே வந்து அவரை லிசன் பண்ணவே இல்லை, அவருக்கு வந்து மெனக்கடவே இல்லை. சகாயதா கர்னா उम्मीदवार पंडित जानकी नाथ पैरों में चोट के कारण लंगड़ाता हुआ बूढ़े के पास आकर सहायता की. गाड़ी ऊपर आ गई. बूढ़ा जानकी नाथ को आशीर्वाद देकर चला गया. சகாயதா கர்னானா உதவி செய்தல். உமேதுவார் அந்த விண்ணப்பதாரரான பண்டிட் ஜானகிநாத் வந்து காலில் வந்து அவருக்கு காயம்பட்டிருந்த காரணத்தினால லங்கடாத்தானா நொண்டிக்கிட்டே போகிறாரு. போய் அந்த வயசான அந்த விவசாயிக்கிட்ட போய் அவருக்கு உதவி செய்கிறாரு. அந்த வண்டி வந்து இப்போது மேலே வந்துருச்சு. ஊப்பராகி பூடா ஜானகிநாத்கோ அந்த வயசான தாத்தா இந்த ஜானகிநாத்க்கு வந்து ஆசீர்வாத் தேக்கர் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டார். दीवान को घोषित करना. एक महीने के बाद नए दीवान की घोषणा होने वाली दिन आया. सभी लोग इकट्ठे हुए. सुजान सिंह पंडित जानकी नाथ को रियासत का नया दीवान घोषित किया. उन्होंने कहा, पंडित जानकीनाथ ने खुद कायल होकर भी एक गरीब किसान की सहायता की. उनके हृदय में साहस, आत्मबल और उदारता है. एक समर्थ दीवान के लिए इन्हीं चीज़ों की ज़रूरत है. அந்த தீவானை வந்து அறிவிக்கிறாங்க, மந்திரியை அறிவிக்கிறாங்க. ஒரு மாதத்துக்கு பிறகு புதிய தீவானை அறிவிக்கக்கூடிய நாள் வந்துருச்சு.
சபி லோக் எல்லா மக்களும் இக்கட்டே ஹுயே ஒன்று சேர்ந்துருக்காங்க ஒரு இடத்துல. சுஜான் சிங் பண்டிட் ஜானகிநாத்தை வந்து ரியாசத்தோட புதிய மந்திரியாக அறிவிக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, பண்டிட் ஜானகிநாத் வந்து குத்துனா தான் செல்ஃபு காயம் பட்டிருந்தாலும் கூட ஒரு ஏழை விவசாயிக்கு உதவி செய்தார். அவருடைய இதயத்தில் சாகசம் நிறைந்தவர், துணிச்சல் நிறைந்தவர், ஆத்ம பலம் நிறைந்தவர், நல்ல பலசாலி. அவர் உதார்த்தானா நல்ல பெருந்தன்மை கொண்டவர். ஏக்கு சமர்த் தீவான் கேலியே ஒரு நல்ல மந்திரிக்கு இந்த மாதிரி வந்து குணங்கள்லாம் தேவை. இப்போ வந்து சீஜோனா பொருட்கள்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இந்த கேரக்டர்கள்லாம் மிக அவசியம்னு சொல்கிறாங்க. ஓகே, தன்யவாத்.